உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இப்போது முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் மேற்கொண்டு புதிய தகவல்களை கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். அதுபோக இப்போ நம்ம புதுசாக குயிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கான ஒரு கன்சல்ட்டிங்கை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். நீங்கள் 3 கேள்விகள் வரைக்கும் அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல் அப்பாயின்மெண்ட்டாக நீங்கள் எடுத்து பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்குது, டைம் இல்லை அப்படின்னா இந்த குயிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற செஷனை பயன்படுத்திக்கிங்க. 3 கேள்விகள் இம்மீடியட்டான கேள்விகளுக்கு பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காணொலியின் தொடர்ச்சியாக வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த காணொலியானது விருச்சிக ராசிக்கான ஒரு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னா யார், விருச்சிகம் ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவர்களில் யாராக இருப்பாங்க, அவர்களுடைய தன்மைகள் என்ன அப்படிலாம் நம்ம பார்க்க போனோம்னா, காலபுருஷனுடைய 8வது வீட்டுக்கு அதிபதியான இந்த விருச்சிகம் செவ்வாயினுடைய இந்த ராசியான விருச்சிகம் ஒரு ரகசியத்துக்குள்ளான ஒரு பகுதியாக ஒரு ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே காலபுருஷனுடைய 8வது வீடு அப்படின்னாலே பொதுவாகவே 8ஆம் இடத்தினுடைய காரகத்துவங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, விபத்து, கண்டங்கள், ஒரு மனிதனுடைய ஆயுள் அங்கே தான் தெரிய வருகிறது. ஒரு மனிதனுடைய ரகசியங்கள் எல்லாம் அந்த 8ஆம் இடத்துல தான் புதைந்திருக்கின்றது. ப்ளஸ் அது போக திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களையும் அந்த 8ஆம் இடம் தான் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. ஸோ அப்படி அந்த இடத்துல ஆயுள், விபத்து, கண்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு இருந்தாலும் மெயினாக ஒரு மனிதனுடைய ரகசியம் அந்த இடத்துல பொருந்தி இருக்கிறது என்பதை அனைவருக்குமே, அனைத்து ராசியினருக்குமே அவர்களுக்கான 8ஆம் இடம் தான் அவர்களுடைய ரகசிய ஸ்தானமாக இருக்கும். எந்த மனிதருக்குமே அவருக்கு என்ன தனிப்பட்ட ரகசியம் இல்லாத மனிதர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ அந்த 8ஆம் இடம் ரீதியான ஒரு காரகங்களை கொண்ட ஒரு பிறப்பாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ஸோ அப்போ உங்களுடைய தன்மை என்னவாக இருக்கின்றது அப்படின்னா, இது நீங்கள் ஒரு நீர் ராசியில் பிறக்கிறீங்க, நீர் ராசியில் ஸ்திர ராசியாக இருக்கின்றீர்கள். ஸோ அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எவையெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பலன் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே ஒரு சமமான கிடைத்து கொண்டே அதிக நீண்ட நாட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்திர ராசிகளுக்கான அது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எது நடந்தாலும் நீடித்து நிலைத்து அவர்களுக்கு கிடைக்குங்கிறது தான் இதனுடைய உண்மை ரகசியம். அப்போ இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இது பலகால ராசியாகவும் இருப்பதால் நீங்கள் பல வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தொழில்களில் முதலீடுகளில் இருந்தாலும் உங்களுக்கு சமூகத்தில் அங்கங்கே கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் கிடைக்காம தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதிகப்படியான லைம் லைட்டில் இருக்காத மனிதர்களில் 90% மனிதர்கள் இந்த நம்ம விருச்சிக ராசி லக்ன நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அதில் ஒரு 10% யாராச்சும் அதில் பெரிய ஆளுகளும் இருக்கலாம். ஆனால் 90% பார்த்தீங்கன்னா லைம் லைட்டில் வரமாட்டாங்க. செகண்டரி பொசிஷனில் அதிகப்படியாக இருப்பாங்க. தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு நபராக இருப்பாங்க. தன்னை பெரிதாக விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படின்னா இவர்களுடைய இயற்கையாகவே காலபுருஷனுடைய மனோகாரகனான சந்திரன் இவர்களுடைய ராசியிலே உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெறுகிறது. ஸோ அப்படின்னா உங்களுடைய மனசே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் என்னதான் நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக செய்தாலும் கடைசியில் அதன் ரீதியாக ஒரு வெறுப்பையும் உங்களுக்கே ஏற்படுத்தி அந்த முதலீடுகளிலே உங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி இல்லாத மாதிரி உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள். ஏன் அப்படின்னா சந்திரன் உங்களுடைய ராசியில் மனோகாரகன் உங்களுடைய ராசியில் நீச்சம் பெறுவதால் தான் உங்களால் இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் நடக்கிறதுக்கான காரணம். தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கும் அதான் ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான தனித்தன்மைகள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக விருச்சிக ராசியை பற்றி பேச முடியாது. இன்னும் பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது, பல நெகட்டிவான விஷயங்களும் நிறையா இருக்குது. அது எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இத்தனை வருடம் நீங்கள் கழித்து இருக்கிறது வாழ்க்கை, உங்களுடைய அனுபவத்தை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஜோதிடம் உங்களையோ எந்த ஒரு ஜாதகரையோ மனிதரையோ பயப்படுத்துவதற்காக கிடையாது. அவர்களுக்கான ஒரு பாத்வேவை நம்ம இந்த இடத்துல காட்டி கொடுக்குறோம். அஸ்ட்ராலஜராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை சார்ட் இப்படி இருக்குது, உங்களுடைய சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்த 10 வருடங்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த வழியாக போகாதீங்க, அந்த இடத்துல ரோடு ஒர்க் ஆகிட்டு இருக்குது, போனீங்கன்னா சுற்றி போயிடுவீங்க, இப்படி போங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு கைடு கொடுக்குறது தான் இந்த அஸ்ட்ராலஜியாக. நீங்களும் அப்படி தான் பார்த்துக்கணும். இன்றைக்கு உலகத்தில் நம்ம நிறையா சயின்டிஃபிக்காக எல்லாம் நம்ம மூடநம்பிக்கைக்குள்ளே அதிகமாக போகாமல் சயின்டிஃபிக்கலாகவும் தான் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் ஒரு புரிதலுடன் காணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீங்கள் எல்லாம் அடைந்து விடலாம். ஸோ உங்களுக்கு இப்போது சனி பயிற்சியானது எங்கே போகிறாங்க அப்படின்னா, உங்களோடது
உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு சனியானவர் பயிற்சி ஆகிறார். 5ஆம் வீடு அப்படிங்கிறது திருகோணங்களிலே வரக்கூடியது. உங்களுக்கு 1, 5, 9 இந்த 3 ராசியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து விருச்சிகம் உங்களுடைய ராசி 1ன்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்களுடைய 5வது ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம். அதுவும் வந்து ஒரு நீர் ராசி, நீரிலே உபயத்தன்மை கொண்ட ராசி. ப்ளஸ் அடுத்து அங்கேருந்து 9ஆம் நம்பர் எண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடக ராசி வரும். கடகம் அது ஒரு நீர் ராசி, அது சரத்தன்மை கொண்ட ராசி. நீரிலே வந்து ஒரு நதிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக வருது. அப்போ இந்த 1, 5, 9 இதில் வந்து நீர் ராசிகள். இந்த சனி பகவானுடைய முழு நட்சத்திரங்கள் அனைத்துமே பொருந்தி இருக்கிறது. இந்த நீர் ராசிகள் மட்டும்தான் சனியினுடைய நட்சத்திரங்களை பொருந்தி இருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. இந்த பல நட்சத்திரங்கள் வந்து உடைந்து இந்த ராசியில் 2 பாதம் இருக்கும், இந்த ராசியில் 1 பாதம் 3 பாதம் மாற்றி மாற்றி இருக்கு. அந்த மாதிரி உடையாமல் தன்னுடைய முழு 4 பாதங்களையும் ஒரே ராசியில் அடைத்திருக்கிறார் என்றால் அது வந்து இந்த கடகம், விருச்சிகம், மீனத்தில் மட்டும்தான். இதுதான் வந்து சனியினுடைய ராசிகள் முழுமையாக, அந்த நட்சத்திரங்கள் வந்து முழுமையாக இருக்கின்றது. ஸோ அப்பேற்பட்ட உங்களுக்கு வந்து பொதுவாக போனால் என்னென்னா சனி பற்றின பயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த இவர்களுடைய இந்த பூச மனுஷன் உத்திரட்டாதியில் பிறந்த மனிதர்கள் இன்னும் தைரியமாக இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க. ஸோ அப்போ சனியினுடைய ஒரு டச்சோடு பிறந்து வந்திருக்கிறவங்களுக்கு 50% அந்த இடத்துலேயே நம்ம பயத்தை விட்டு விடலாம். ப்ளஸ் அது போக இப்போ ஏற்படக்கூடிய பயிற்சியானது மீன ராசிக்கு செல்வது. மீனம் வந்து குருவினுடைய ராசி. ஒரு சுபரனுடைய வீட்டுக்கு அந்த சனி பகவானானவர் செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சுபகாரகத்தன்மையும் சேர்த்து தான் அவர் அந்த இடத்துல செயல்படுத்துகிறார். மற்றும் அவர் பார்வைப்படும் ஸ்தானங்களிலே அதற்கு தகுந்தவாறு தான் அந்த பலாபலங்கள் நடக்குது என்பதையும் நீங்கள் புரிந்து, அப்போ அந்த இடத்துல ஒரு 50% நம்ம பயத்தை எடுத்துடலாம். ஏன்னா ஒரு நல்லவரோட வீட்டிலிருந்து அவர் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார், தன்னுடைய வேலையை செய்கிறார் அப்படிங்கும் பொழுது. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியதுக்கு 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணிய குழந்தைகள் ஸ்தானம். அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் ரீதியான செலவுகள், அவர்களுக்கு தேவையான சுப செலவுகளை இந்த இடத்துல நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கே ஒரு சிந்தனைகள் உருவாவதற்கு இந்த இடத்துல ஒரு காரணங்கள் இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தை யாராச்சும் இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற ரேஞ்ச் இருக்காங்க, அவங்க வந்து இங்கே யூஜி பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் வந்து பிஜி பண்ணுறதுக்கு அப்ராடு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் குழந்தை வந்து கேட்குறாங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் நீங்களே அதை முற்படுத்தி செய்வதற்கு உங்களுக்கே ஒரு யோசனைகள் உருவாவதற்கான காரணங்கள் இருக்குது. நீங்களே கூட சரி அடுத்த பிஜிக்கு நீ இங்கே போய்ட்டு வா, இந்த கண்ட்ரியில் போய் படி, அல்லது வேறு மாநிலத்தில் ஏதாவது உங்களை அந்த வெளி மாநிலம் அனுப்பி வைத்து அவர்களுக்கான சுப செலவுகளை செய்வதற்கு நீங்களே முற்படுவீர்கள். இந்த செலவுகளை நீங்கள் செய்யும் பொழுது சனி பகவானே உங்களுக்கு ஆல்ரெடி அதை பண்ண வைக்க போகிறார். அதை நீங்களே செஞ்சுட்டீங்கன்னா ஓகே, இவர் நம்ம சொன்ன டாஸ்க் லோன் பண்ணிட்டாருன்னு ஒரு டிப் போட்டு உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்லேருந்து சற்று விலக்கு கொடுத்துருவார். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கான சுப செலவுகளை நீங்கள் இப்போ செய்யலாம். பொண்ணு இருக்கிறாங்க, நான் நகை எடுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நகை எடுக்கலாம். அவர்களுக்கான இந்த இப்போ ஒரு சேமிப்பு கணக்கு துவங்கி அவங்களுக்கு பணம் வர மாதிரி பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் செய்யலாம். ப்ளஸ் இது வந்து 5ஆம் இட ரீதியாக குழந்தைகளுக்கு சொல்லிட்டு இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா அதே இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியங்கிற ஒரு கணக்கு. அப்போ வாட் இஸ் அந்த பூர்வ புண்ணியம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், உங்களுடைய அப்பா தாத்தா அவர்களுக்கு பாட்டன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் அவர்களை குறிக்கும் இடமாகவும் உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கும் இடமாகவும் அந்த 5ஆம் இடம் இருக்கின்றது. அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய ரீதியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நட்பலன் உங்களுக்கு உருவாவதற்கு காரணங்கள் இருக்கும். ஏதாவது ஊரில் வந்து அதன் பார்வை ரீதியாக கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான சொத்து ஏதாவது ரொம்ப நாள் ஒரு 100 வருஷமாக அந்த சொத்து பிரிக்காமல் இருக்குது பங்காளி பிரச்சனைகளை அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஏற்படுவதனாலேயே அதெல்லாம் ஒரு விடிவு காலத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பிரச்சனை கிளியராகி எல்லாம் ஓகே ஒத்துக்கிட்டாங்க, அதனால் இப்படி பண்ணால் ஈஸியாக இந்த சொத்து வந்து விற்பனைக்கு வந்துடும், நம்ம கேஷ் வாங்கலாம் அப்படிங்க. இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்களெல்லாம் உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அது அவர் அங்கே இருக்கிற இடத்தின் ரீதியாக இது நடத்துகிறார். அப்போ வந்து நம்ம அவருடைய பார்வை, அவருக்கு 3 பார்வை இருக்குது இல்லைங்களா, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையாக 3 பார்வை பார்க்குறார். அப்போது அந்த 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுக்கு ரிஷபமானது 7ஆம் இடமாக வருது. 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம், உங்களுடைய மனைவி, குடும்பம், அன்றாட நீங்கள் உங்களுக்கு எதிரிலே சந்திக்கக்கூடிய மனிதர்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கும் 7ஆம் இடத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளாகட்டும், நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருமே வந்து இந்த 7ஆம் இடத்துல குறிக்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த இடத்துல உங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய கணவனாக நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியிடம், பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனிடம் உங்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் பொழுது பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுவே உருவாகினாலும் அதை நீங்கள் சமாளித்து கொண்டு போவதற்கான யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டும். ஏன்னா இப்போ அந்த ஒரு பார்வைப்படும் இடத்துல சற்று சிரமங்களை
தோற்றுவிப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நியதியாக இருக்கிறது ஜோதிட சாசன இதில். அப்போது நீங்கள் அந்த இடத்துல பிரச்சனை உருவாகுதுன்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர்களுக்குள்ளே நீங்கள் வந்து கவனமுடன் இருக்க வேண்டும். ஸோ நண்பர்கள், உங்களுடைய நல்ல ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் வந்து கவனமுடன் பேச வேண்டும். இந்த ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அடுத்தபடியாக உங்களுடைய அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு லாபஸ்தானமாக கருதப்படுது. அந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது ஒரு 10ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வருது பார்க்குறாரு. அப்போ அந்த 2ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய தனஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். நீங்கள் என்ன தொழில் பண்ணுற, என்ன உனக்கு தனம் வருது, அதை நீ லாபமாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அந்த 2 11. அப்போ அந்த 2 ஸ்தானங்களையும் பார்க்க அவர் முற்படுவதால் என்னன்னா உங்களுக்கு அந்த சேமிப்பு தனம் உருவாகுவதிலும் அந்த சேமிப்பை செய்வதிலும் சில பல சிக்கல்கள் தோன்றி மறையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பொதுவாகவே சனி பகவானுடைய சப்போர்ட் ஒரு 50% இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உருவாகி தோன்றி மறையும் காரணங்கள் வந்து உருவாகும். இது வந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய மற்ற கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா இது வந்து பாசிட்டிவாக அப்படியே நடக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து, நல்ல ஒரு தனப்புழக்கத்தை கொடுத்து, நல்ல ஒரு சேமிப்பை கொடுப்பதற்கும் சனி பகவான் வந்து முற்படுவார். இது வந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சனியினுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் தான் நம்ம உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நம்ம எப்போது சொல்கிற மாதிரி தான் இந்த கோல்சாரம் வந்து 10% தான் ஒரு மனிதருக்கு வேலை செய்யும். பாக்கி 90% என்ன வேலை செய்யுது அப்படின்னா தங்களுடைய சொந்த ஜாதகம் தான். சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கவங்க நம்ம ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளணும். அப்போ அந்த தனம் உருவாவதிலும் அதன் லாபமாக நிறுத்துவதிலும் சற்று சிக்கல்கள் தோன்றி மறையும். ஆனால் அதே நேரம் அது சிறப்பாகவும் உங்களுக்கு நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இப்போ பொதுவாக அந்த சனி தசை நடக்கிறவங்கள ஒரு ஒன்றுமே இல்லாதவங்கள கூட மிகப்பெரிய கோடீஸ்வரரான கதைகளெல்லாம் இந்த சனி திசையில் சனியினுடைய தாக்கத்திலே நடந்த சம்பவங்களெல்லாம் நிறையா இருக்கின்றது. நிறையா ஜாதகரை நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருந்த கடன் இப்போ வந்து கொஞ்சம் முடிவு போக போகுது. ஏன்னா 4ஆம் இடம் ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு 4ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கடன்களுக்கும் 4ஆம் இடமும் ஒரு சிறிய தொடர்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அப்படி 4ஆம் இடத்துல இருந்த அந்த சனியானவர் சற்று கடன் உருவாக்கி இருப்பார். அந்த கடன் எல்லாம் இப்போ உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லபடியான உழைப்பு எல்லாமே இப்போ கொடுக்க போகிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறது தப்பே கிடையாது. நல்லபடியான ஒரு சூப்பர் வீட்லேயும் இருக்கனால இதுவரைக்கும் கொடுத்த பிரச்சனையை உங்களுக்கு மாற்றிக்கிறார். அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தது. அர்த்தாஷ்டமம்னா என்னென்னா அஷ்டம்னா 8, அதில் அர்த்தாஷ்டம்னா அதில் பாதி 4. இப்போ 4ஆம் இடத்துல இருந்த சனி 8ஆம் இடத்துல இருந்த சனிக்கு அஷ்டம சனிக்கு சரி பாதி பங்களோ உங்களுக்கு கொடுத்துருப்பார். இது வந்து இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் இப்போ ரிலீஃப் ஆகிறீங்கிறது நீங்கள்லாம் மைண்டில் நல்லா ஒரு திருப்தியாகவே நீங்கள் இருக்கலாம். ப்ளஸ் இது போக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு வாங்குவதற்கு ஹவுசிங் லோன் இந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா சார் நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் அது ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு 4ஆம் இடம் அந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய 4ஆம் இடம் தான் நான் தன்னுடைய வீடு இருப்பிடம் தாய் சுகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த அதில் இருந்த சனி பகவான் அதில் கஷ்டத்தை கொடுத்தவர் இப்போ இந்த பயிற்சிக்கு அப்புறம் அதில் வந்து நிம்மதியை கொடுப்பாருன்னு இருக்கும். அப்போ தனியாக வீடு வாங்குவது, இதில் இருந்து சிக்கல்கள், வீட்டு கடனை கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த கடனை கட்டி முடித்து அதை நில் பண்ணுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த சனி பயிற்சிக்கு பெரிதாக பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இருந்த தடை தான் இப்போ விலகி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் தைரியமாக இந்த காணொலியை நீங்கள் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் புரிய வரும். ஸோ மேற்கொண்டு சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க. மேற்கொண்டு பல காணொலிகளை காண்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.